பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. 2 குறிப்பேடு புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தை 7. நீங்களோ மனத்திடம் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அதிகாலையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் அநேக மக்களால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. இந்த நாளில் நம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் பறந்து போகும் என்று வாக்கு கொடுக்கின்றார். எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் பறந்து போகும் என்று பார்த்தோம் என்றால், அது நம்மளுடைய ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மட்டுமே அன்றி நம்மளுடைய தவிப்பு, நம்முடைய சஞ்சலம் எதுவும் மாறுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்து இருக்கக்கூடிய கடவுள், உயிருள்ள தெய்வம், நம்முடைய நற்கருணை நாதர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களில் இருந்தும், சஞ்சலப்புகளில் இருந்தும், தவிப்புகளில் இருந்தும், ஏக்கங்களில் இருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் உண்மையாகவே விடுதலை தரப் போகின்றார். அதைத்தான் அருமையாக அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மோடு பேசி இருக்கின்றார். நீங்களோ மனத்திடம் கொள்ளுங்கள். எப்பொழுதும் மனத்திடம் கொண்டு ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு வகையில் தவித்துக் கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது. ஒருவேளை அந்த குழப்பம் உங்களுடைய சிந்தனையில் ஒரு சஞ்சலப்பை கொண்டு வரும். அந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்யும். எனவே மிகவும் கவனமாய் இருந்து மனத்திடம் கொண்டு ஆண்டவரை உற்று நோக்கி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில வகையான பலவீனங்கள் இருக்கின்றன, சில வகையான சோர்வுகள் இருக்கின்றன. சில பிரச்சனைகள் நம்மை பலவீனமாய் மாற்றும். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வரும். சில சோதனைகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தளர்ந்து போக செய்யும். அந்த நேரத்தில் நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கலாம், நம்முடைய தொழிற்சாலையில் இருக்கலாம், நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் இருக்கலாம், அல்லது சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் அது கை நழுவி போகலாம். அந்த நேரத்திலும் நீங்கள் தளர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தவிப்பும் சஞ்சலமும் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நீங்கள் அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி இருக்கக்கூடிய வேளையிலே குறித்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூலில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 21வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு ஆண்டவர் சாராவுக்கு ஈசாக்கை கொடுக்கின்றார். அதற்கு முன்பாக சாராவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கின்றது. எனவே அவர் அபிரகாமை அழைத்து சொல்லுகின்றார், தன்னுடைய பணி பெண்ணோடு சேர்ந்து வாழும்படி ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கும்படியாக அவரிடம் வேண்டிக் கொள்கின்றார். அதன்படி சாராவுக்கு அவள் ஒரு குழந்தை ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த குழந்தையினுடைய பெயர் இஸ்மவேல்.
பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்கின்றது? குறித்த காலம் வந்த நேரத்திலே ஆண்டவர் சாராவுக்கு குழந்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அழகாக அப்ரஹாமோடு பேசுகின்றார். முதிர்ந்த வயதிலும் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ஈசாக்கை கொடுக்கின்றார். அந்த நேரத்திலே சாராவினுடைய மனதில் ஒரு பொறாமை வருகின்றது, ஒரு வெஞ்சினம் வந்து அவர் ஆகாரையும் இஸ்மயேலையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுகின்றார். காலை ஆனதும் அவர் அந்த வீட்டை விட்டு கடந்து செல்லுகின்றார். அப்ரஹாம் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அவர் பாலை நிலத்தில் நடந்து செல்லுகின்றார். சில தூரம் சென்ற பிறகு அவருக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. அந்த நேரத்திலே குழந்தை பசியோடு அழுது கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஆகாரும் என்ன செய்கின்றார் தெரியுமா? குழந்தையை ஒரு சூறை செடியின் அடியில் படுக்க வைத்து விட்டு அந்த குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி உள்ளத்தில் இருந்த சஞ்சலத்தை அவர் வெளிப்படுத்தி முகத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொள்ளுகின்றார். அந்த உள்ளத்தில் ஒரு தவிப்பு இருக்கின்றது, தன்னுடைய குழந்தையை குறைத்து ஒரு சஞ்சலப்பு இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வானதூதரை அவருக்கு அனுப்புகின்றார். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்கரிலிட்டு அழுதார். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தில் இருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்து கொள், ஏனெனில் அவனிடம் இருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார். அந்த நேரத்தில் அவரை தன்னுடைய வார்த்தையின் மூலம் திடப்படுத்துகின்றார். அவர்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் அறிந்து இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சஞ்சலம் வரக்கூடிய நேரத்திலே, ஒரு தவிப்பு வரக்கூடிய நேரத்திலே அதை உற்று நோக்கி அதை ஆசீர்வதித்து பலன் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஆகாருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர், ஆகாருடைய சஞ்சலத்தின் தவிப்பையும் மாற்றிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் தவிப்பையும் எடுத்து மாற்றுவார். 2 குறிப்பேடு 16வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்போர் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கின்றார். பாருங்கள், இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்கள் சுழந்து பார்க்கின்றன. அவருடைய கண்கள் சுழன்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆய்ந்து அறிகின்றது. அக்கினியாய் வந்து அவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்றார். அதைத்தான் சங்கீத ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 53வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்றார். அவருடைய கண்களில் இருந்து எந்த ஒரு செயல்களும் தப்புவதில்லை. அது பாவமான காரியமாய் இருக்கலாம், நன்மைத்தனமாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டோடைய கண்கள் சுழன்று பார்க்கின்றன. எனவே அவர் உங்களுடைய சஞ்சலங்களையும் தவிப்பையும் அறிந்து இருக்கிறபடியினால் அவற்றை முழுவதும் எடுத்து மாற்றுவார். ஆகாருடைய வாழ்க்கையில் உடன்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உடன்படுவார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, ரூத்துவினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ரூத்துவினுடைய மாமியாருடைய பெயர் நகோமி. அவர் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போகின்றார், தன்னுடைய கணவரை இழந்து போகின்றார். எனவே தன்னோடு இருந்த தன்னுடைய மருமகள்களை போய் வேறு திருமணம் செய்து கொள்ள சொல்லுகின்றார். அப்பொழுது ரூத்து மட்டும் அவரை விட்டு பிரியாமல் அவரோடு கூட செல்லுகின்றார், விசுவாசமாய் இருக்கின்றார். இது ஒரு எவ்வாறு தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு மக்கள் செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரூத்து இருக்கின்றார். எனவே அந்த நேரத்திலே ரூத்து
தான் வாழ்ந்த இடத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். அந்த நேரத்தில் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், இது நகோமி அல்லவா என்று சொல்லி நகோமியை பார்க்கிறார்கள். நகோமியோடு கூட இருந்த ரூத்துவை பார்க்கிறார்கள். நகோமி என்றால் இன்பம் என்று அர்த்தம். அந்த நேரத்திலே அவர் சொல்லுகின்றார், ரூத்து 1 வார்த்தையில், என்னை நகோமி என்று அழைக்கிறாதீர்கள், என்னை மாறா கசப்பு என்று அழையுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு உள்ளத்தில் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து வந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் செய்த காரியங்களில் அவரோடு கூட இருந்தார், ரூத்துவோடு கூட இருந்தார். எனவே ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி, ரூத்து 2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. போவாஸ் அழகாக சொல்லுகின்றார், நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளின் ஆண்டவருடைய அரியணையை தேடி நீ வந்திருக்கின்றாய், அவருடைய இறக்கையின் கீழ் நீர் வந்திருக்கின்றார், அவர் உனக்கு முழு நிறைவான பலனை தருவார் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த நாளில் சஞ்சலிப்போடும் தவிப்போடும் இருக்கிறீர்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவிப்பும் உங்களை முழுவதும் ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கின்றதாம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்புவோம். ரூத்துடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர், நகோமியனுடைய சஞ்சலப்பை எடுத்து மாற்றிய ஆண்டவர், ஆகாருடைய சஞ்சலப்பை எடுத்து மாற்றிய ஆண்டவர், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் எடுத்து மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் சிறிது நேரம் எங்களோடு சேர்ந்து கண்களை மூடி நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்பீர்களாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து மாற்றக்கூடிய நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதில் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு உமது வார்த்தையின் வழியாக பேசிக்கொண்டு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் எங்களுடைய மன கண்களை திறந்து, எங்களுடைய செவிகளை திறந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீர் எடுத்து மாற்றும்படியாக நீர் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர். ஆம் தகப்பனே, அநேக முறை போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், மன கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உள்ளத்தின் ஏக்கங்களை அறியாதபடி ஆண்டவரே மனக்கண்கள் அடைக்கப்பட்டு உள்ளத்தில் எழக்கூடிய தவிப்பை நாங்கள் உணர்ந்து அதன்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் நகோமியோடு வாழ்க்கையில் நீர் ஈடுபட்டு அற்புதங்களை செய்தீரேன். ஆகாருடைய வாழ்க்கையில் நீர் கடந்து சென்று அற்புதங்களை செய்து ஆண்டவரே அந்த இனத்தை பெரும் விருட்சமாக நீர் மாற்றினீரே. அதுபோல் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றுவீராக, தவிப்பை எடுத்து மாற்றுவீராக, சஞ்சலத்தின் ஆவி எடுத்து மாற்றுவீராக, போலித்தனமான ஆவிகளை எடுத்து மாற்றுவீராக, பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுப்பீராக, வல்லமையின் ஆவியானவரை கொடுத்து நீர் அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கின்றேன். சோதனைக்கு உட்பட்டு விடாதபடி ஆண்டவரே, பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்களை இயேசுவின் நாமத்தால் எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படுவதாக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரு தகப்பனே உண்டு? நீரே அவர்களை உமது பிள்ளைகளாய் தேர்ந்தெடுத்துக் கொண்டீரேன். இந்த நேரத்திலும் அவர்கள் உமது முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை எடுத்து மாற்றும், தவிப்பை எடுத்து மாற்றும். எப்பொழுது உம்மை நோக்கி இருந்து ஜெபித்து நீர் தரக்கூடிய பலத்தை பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளால் நீர் மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து
எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னை, அமுலற்ப தாய், இந்த நேரத்திலும் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் தவிப்பையும் எடுத்து மாற்றும்படியாக உமது மகனிடம் பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து மாற்றுகின்றார். எனவே இந்த நேரத்தில் அவரிடம் நாம் திரும்புவோம், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் எடுத்து மாற்றுவாராக. ஆமென்.